பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வேணாம் குட்டி மனம் பாருங்க இல்லைங்க, பேசுகிற சில விஷயங்கள் அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்துட்டு எங்கிருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரீங்க, அப்பா அம்மாக்கே தெரியாது, அல்லது இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லையே, எங்கே தான் பார்க்குறீங்க, பார்க்குற விஷயங்களை இப்படி தான் நம்பி அதை உங்களோட பழக்க வழக்கமாக்குறீங்க அப்படின்ற இந்த ஒரு கேள்வி பல பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தானே நண்பா. ஸோ எடுப்பில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோம், ஆமாங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க அல்லது சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இதோட தாக்கம் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த அடுத்தடுத்து வரப்போகிற பேரண்ட் மென்டோர் செஷன்லேயும் வந்து கண்டிப்பாக நான் பேச போகிறேன். அதுக்குண்டான ஒரு குட்டி ட்ரெய்லர் தான் இது. முதல்ல இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வேணாம் குட்டி மனம் பாருங்க. நம்ம ஸ்டாலின் போடலாம். ஏன் விஜய்? விஜய்க்கு ஏன் போடணும்? எங்க ஜெயிப்பாரு விஜய்? விஜய் இன்னும் ஜெயிக்கவே இல்லடா, இதுக்கப்புறம் தான் போட்டதாண்டா ஜெயிப்பாரு. அப்படியா? இப்போ சரி ஸ்டாலின் நம்ம போடலாமா? ஸ்டாலின் சரி 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 விஜய் போடலாம். விஜய் சரி 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 சரிங்க வரமாட்டா போயிட்டா. பையன் உண்மையிலே அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணி அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு பார்க்க முடியுதுங்களா? அதாவது இதை அவன் ஃபேக் பண்ணலைங்க, உண்மையிலே நம்பி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணுறான். இது அந்த அந்த என்ன கண்டென்ட் என்ன கருத்து அப்படின்னு தாண்டி இந்த வயசில் இருக்கிற அந்த பையன் இந்த ஒரு விஷயத்தோட தாக்கம், ஓகே, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு நான் பேச போகிறதில்ல, இந்த ஒரு தாக்கம் எங்கேருந்துங்க வருது. அண்ட் பல நேரங்களில் நல்ல பழக்கங்களையும் கற்றுக்குறாங்க, அண்ட் ரொம்ப நேரத்தில் வந்து தேவையில்லாத தீய பழக்கங்கள் அல்லது தவறான நம்பிக்கைகளையும் வந்து இதன் மூலியமாக கற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்றத விட ஏதாவது ஒரு விஷயத்தை பிளாக் பண்ணால் நல்லதும் வராது, ஓகேங்களா? அதே நேரத்தில் இதை செம்மைப்படுத்தக்கூடிய அல்லது இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, இங்கேயோ இருந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகுறாங்க, அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புகிறாங்க, இந்த பையனோட அந்த கண்ணில் தெரிஞ்ச அந்த ஒரு நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கும் தெரியுங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்மளோட சாதகத்துக்கு, அதாவது நல்ல பழக்கங்களை கொடுத்து சாதகத்துக்கு மாற்றுறது அப்படின்ற இந்த வழிமுறைகளை தான் நம்ம அடுத்து வரப்போகிற பேரண்ட் மென்டோர் செஷன்லையும் விவாதிக்க போகிறோம். ஸோ கடந்த ஆண்டுகள்லேருந்து பின்பற்றி வர பெற்றோர்களுக்கு தெரியும் பேரண்ட் மென்டோர் செஷன் எப்போ டாக்டர் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. ஏன்னா மாணவர்களுக்கு உண்டான இலவச செஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடத்தும், இன்னும் ரோட் டு வருஷம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்களே உங்களுக்கு உண்டான இலவச செஷன்ஸ் கண்டிப்பாக மூலியமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினான டாப்பிக்காக இருக்க போகுது நண்பா, இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்கேருந்து தான் பார்க்குறாங்க, என்ன விஷயத்தை கற்றுக்குறாங்க, அண்ட் இதை எப்படி வந்து நம்மளோட அட்வான்டேஜ்க்கு நம்மளோட சாதகத்துக்கு யூஸ் பண்ணி அவங்கள நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம விவாதிக்க போகிறோம். அதே மாதிரி என்கிட்டயும் உங்ககிட்டயும் அது இருந்திருக்கும், சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு பழக்கத்தை எங்கேயாவது பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் விட முடியாமல் இருக்கீங்களா? எனக்கு இருக்குங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம். சின்ன வயசில் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த பழக்கத்தினால. வீட்டில் நல்ல பழக்கமாக ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் என்னால் அந்த பழக்கத்தை விட முடியல. என்னட்டு கேட்குறீங்களா? நான் அடுத்தடுத்து வர காணொலியில் கண்டிப்பாக அந்த பழக்கத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன், எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். ஸோ பிள்ளைங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, நம்புகிறாங்க, அதுவே வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை எப்படி நம்மளோட அட்வான்டேஜ்க்கு நம்மளோட பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு மாற்றிக்கலாம் இப்படின்னு அடுத்தடுத்த பதிவுகள் என் பேரண்ட்மெண்ட்டோட மெயினான டாப்பிக்கே இதாக தான் இருக்க போகுது நண்பா. ஸோ உங்களோட என்ன ஓட்டங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்துக்கிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த காணொலி எப்பயும் போல் பரவலாக பகிர்ந்துக்குங்க. நான் வந்து தளபதிக்கு அகெயின்ஸ்ட் படிலாம் வந்து இந்த வீடியோ பாடல, நானும் ஃபேன் தான், பட் கருப்பொருள் நான் சொன்ன வந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? வெற்றியோட டாக்டர் புரியுது.